அண்மைச் செய்தி. நாளை மறுநாள் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. புதிதாக தேர்வாகியுள்ள எம்எல்ஏக்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மறுநாள் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். புதிதாக தேர்வாகியுள்ள எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று திமுக தலைமை தரப்பிலிருந்து தற்பொழுது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாளை மறுநாள் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். நாளை மறுநாள் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்கள், இதில் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர், எந்த மாதிரியான ஆலோசனைகள் குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளது? சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக தனித்து 59 தொகுதி, அதாவது உதயசூரியனையோடு சேர்த்து 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் 54 தொகுதிகள் என்பது திமுக வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 54 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவரும் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் 7ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில் குறிப்பாக மொத்தமாகவே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 73 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருந்தது. அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது சட்டமன்றம் தொடங்க இருக்கிறது. அதே போல முதலமைச்சராக ஜோசப் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 7ஆம் தேதி அவர் பதவியேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகள் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திமுக தலைவர் ஆலோசனை மேற்கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற கூட்டம் என்பது தொடங்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு அந்த சட்டமன்றத்தில் பணியாற்ற வேண்டும், அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுதே எதிர்க்கட்சி தலைவராக யார் அந்த பதவியை பெற இருக்கிறார்கள், அதே போல எதிர்க்கட்சி துணைத் தலைவர், கொறடா உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு யார் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக சார்பில் போட்டியிட்டு தனித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணியில் போட்டியிட்ட கட்சி வேட்பாளர்களை தவிர திமுக மட்டும் 54 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த 54 பேர், அதே போல திமுக பொதுச் செயலாளர், திமுக துணை பொதுச் செயலாளர்கள் 7 பேர், அதே போல முதன்மை செயலாளர்கள் உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதுபோன்று திமுக திட்டமிட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பிறகாக ஓரிரு நாட்களுக்குள்ளாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடத்தப்பட இருப்பதாகவும் திமுக திட்டமிட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக தான் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவி இருந்தாலும் அந்த தொகுதிக்கு நேரடியாக சென்று தனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்வதற்காக திமுக தோற்றாலும் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கான திட்டமிட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாக பல போராட்டங்களையும் அதே போல தொடர்ந்து பொதுமக்களுக்கான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து திமுக தலைவர் வலியுறுத்தி வந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. செலினா, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. Chennai Silks in Mega Summer Sale.